அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலமுருகன், முழு விவரங்கள். தேமுதிக சார்பில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி ஷெனாய் நகர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். தற்போது தேமுதிக சார்பில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி ஷெனாய் நகர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த நிரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேமுதிக சார்பில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி ஷெனாய் நகர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக கூட்டணியில் மத்திய சென்னை தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போது தேமுதிகனுடைய வேட்பாளர் பார்த்தசாரதி அவர்கள் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய மண்டலம் 8 தேர்தல் அலுவலர்களிடம் தன் வேட்புமனுவை தற்போது கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகம் முழுக்க 39 தொகுதியிலும் இன்றைய தினம் அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக என கட்சிகள் ஒவ்வொன்றாக தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய மண்டலம் 8 அலுவலகத்தில் பார்த்தசாரதி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த இடங்களில் இன்று காலை முதலே பல்வேறு சுயேட்சை கட்சிகள், அதே போல பாஜக மற்றும் தேமுதிக என ஒவ்வொரு கட்சிகளாக நேரடியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் மிகுந்த விறுவிறுப்பாக அந்த மண்டலம் 8 அலுவலகம் காணப்படுகிறது. பல கட்சிகள் நேரடியாக வந்து வேட்புமனுவை தற்போது அழுத்திக் கொண்டிருக்கும் சூழலில் தேமுதிகவை சேர்ந்த மத்திய சென்னை வேட்பாளர் கூடிய பார்த்தசாரதி தற்போது மண்டலம் 8 தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.